வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கிராமத்து ஏரியில நடந்த வண்ண பறவைகளோட கதையத்தான் நம்ம பார்க்க போறோம். அங்க பறவைகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் ஒரு வெள்ளை வாத்துக்கு மட்டும் ஒரு மோசமான பழக்கம் இருந்துச்சு. முதல்ல ரொம்ப ஸ்வீட்டா பழகுன அந்த வாத்து போக போக மத்தவங்கள பின்னாடி கேலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கிளிய சத்தோன்னு சொல்றது, மயில கர்வக்காரின்னு சொல்றதுன்னு அந்த வாத்து எல்லா பறவைகளையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வாத்து தங்கள பத்தி தப்பா பேசுறத எல்லா பறவைகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மாட்டிக்கிச்சு வாத்து. இதனால கோபமான மத்த பறவைகள் வாத்து கூட பேசுறதே நிறுத்திட்டாங்க. பாவம், வாத்து இப்ப அனாதையா நிக்குது. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அமைதியான ஏரிக்கு பறவைகளை பிடிக்க வலை, அம்போட ஒரு வேட்டைக்காரன் வந்துட்டான். வலையில மாட்டுன வாத்து உதவி கேட்டு கத்துது. இப்போ அந்த வாத்தை யார்தான் காப்பாத்துவா? என்ன நினைக்கிறீங்க? எங்கள பத்தி பின்னாடி தப்பா பேசின, இப்போ உனக்கு உதவ யாருக்கும் மனசில்லன்னு வயசான அண்ணன் சொல்லிருச்சு. இத கேட்டதும் தான் செஞ்ச தப்ப உணர்ந்த வாத்து அழுதுகிட்டே எல்லா பறவைகள்கிட்டயும் ரொம்ப உருக்கமா மன்னிப்பு கேட்டுச்சு. உடனே பறவைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கத்தி வட்டம் அடிச்சு அந்த வேட்டைக்காரனை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி திசை திருப்புனாங்க. இந்த அதிரடி தாக்குதல்ல பயந்து போன வேட்டைக்காரன் தலத்திரிக்க ஓடிட்டான். ஃபைனலா நம்ம வெள்ளை வாத்து தப்பிச்சிடுச்சு. வாத்து எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்ல அண்ணில இருந்து அந்த ஏரியால மறுபடியும் அமைதியும் நட்பும் திரும்பிடுச்சு. சோ, பின்னாடி பேசுறது நட்பை அழிக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். உங்க வார்த்தைகள் நம்பிக்கையை உருவாக்குதா? யோசிங்க.